ஒழுங்கா சொல்றியா பாரு. நிறுத்துங்க. வா. எங்க இருக்கீங்க? ஒரு தகவல் கூட இல்லாம இதெல்லாம் நல்லாவா இருக்கு? வாங்க வீட்டுக்கு போலாம். எங்க போறீங்க? எப்படி நான் எங்க இருக்கேன்னு உனக்கு தெரியாதாக்கும்? ஐயோ, தெரியாதுங்க. என்னடி வர வர ஃபுல் டைம் டிராமா போட ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சும் ஒரு 8 வந்து பார்க்கல, ஒரு ஃபோன் கூட பண்ணல, ரோட்ல பார்த்ததும் சும்மா ஒரு கண் துடைப்புக்காக வந்து பேசுறேன். போசக்கட்டு. ஐயோ, ஏங்க இப்படி பேசுறீங்க? எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டீங்க. நீங்க எங்க போனீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஏய், மறுபடியும் டிராமா போட்ட நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். கவிதாவோட அப்பா உன் வீட்டுக்கு வந்து பேசினார்ல? இல்லையே, அவர் எப்ப வந்து உங்களை பார்த்தாரு? ஏய், நடு ரோட்ல நிக்க வச்சு உனக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லடி. கவிதாவோட அப்பா வீட்டுக்கு வந்தாரா இல்லையான்னு எனக்கு நிச்சயமாவே தெரியாதுங்க. நான் மேகலாக்கு முடியாம இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு இருக்கேங்க. அதானே, உனக்கு அந்த மேகலா சிரிக்கி தான் முக்கியமா போயிட்டா. மத்தவெல்லாம் எப்படி நாசமா போன உனக்கு ரெடி வந்தது? என்னடா இவ்வளவு பெரிய மனுஷி இந்த வயசுல வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே, எங்க போயிருப்பா? அவ எங்க சாப்பிடுவா, எங்க தூங்குவான்னு யாராவது கவலைப்பட்டீங்களா? அத பத்தி எல்லாம் யோசிக்காம தான் நீங்க கிளம்பி போனீங்களா? ஏய், வாய மூடு, கிழிச்சிருவேன். என்னடா அப்பம் கூட பிறந்த விழாச்சுன்னு உங்க யாருக்காச்சும் என் மேல கொஞ்சமாவது பாசம் இருந்ததாடி? பேச வந்துட்டா. ஐயோ, அப்படி எல்லாம் பேசாதீங்க. நீங்க போனதுல இருந்து என் மனசு தவிச்சிட்டு தான் இருக்கு. தயவு செஞ்சு வீட்டுக்கு வாங்க. அடேங்க அப்பா, தவிச்சதாக்கும். ஏய், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டி. நீ யார்கிட்ட எப்படி எல்லாம் டிராமா போடுவேன்னு எனக்கு தெரியாது. இந்த பசப்புற வேலையெல்லாம் வேற எவ்வளவு கேனச்சிருக்கி கிட்ட வச்சுக்க. சரி, நான் பசப்புறோடவே இருந்துட்டு போறேன். தயவு செஞ்சு நீங்க எப்பவும் போல வீட்டுக்கு வந்துருங்க. எதுக்காடி நாங்க வரணும்? நீங்க போற ரசஞ்சாதத்தை சாப்பிடறதுக்காகவா? இந்த நண்டு சிண்டெல்லாம் என்ன மரியாதை இல்லாம பேசும், அதை நான் கேட்டுக்கிட்டு அங்க இருக்கணுமா? ஏய், இந்த வடிவு எங்க இருந்தாலும் ராணி மாதிரி இருப்பா. இப்ப கூட நாங்க ராணி மாதிரி தாண்டி இருக்கேன். பொடி போக்க தள்ளுங்களேன். என்னங்க நான் சொல்றேன், விடுறி. சும்மா தோண பேசிக்கிட்டு. விடுமா, தேவையா உனக்கு இதெல்லாம்? போற ஆட்டோவை திருப்பி கொண்டு வந்து அவங்க கிட்ட திட்டு வாங்கணும்னு தலையெழுத்தா உனக்கு? வா வா போலாம். வாமா போலாம். ஏ சக்தி, ஏன் அந்த மாதிரி பேசுன? ஏன் உனக்கு இவ்வளவு கோவம்? சமாதானப்படுத்தி அத்தை இந்த வீட்டு கூட்டிட்டு வரதுக்காக தானே கவிதா அப்பா இங்க வந்திருந்தாரு. ஏன் அவர் திட்டி அனுப்பியிருக்க? ஆமாமா, அத்தையை மறுபடியும் இந்த வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறேன்னாங்க. அதான் எனக்கு வந்துச்சு. பாரு, அக்காக்கு நல்லது நடக்கணும்னா அத்தை இந்த வீட்டுல இருக்க கூடாது. என்ன பேச்சு இதெல்லாம்? என் மனசுல பட்டதுதான் நான் சொல்றேன். அக்கா நல்லபடியா உயிர் பழிச்சு எந்திரிச்சாதான் விஸ்வம் மேல இருக்கிற பழி போகும். அப்பதான் உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருப்பாங்க. அத்தை இந்த வீட்டுல இருந்து அக்காவை கழிச்சு கொட்டிட்டே இருந்தாங்கன்னா அது அக்காக்கு நல்லது கிடையாது. அதனாலதான் அத்தை இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லிட்டே இருக்கேன். ஆமாமா, சக்தி அக்கா சொல்றதுதான் கரெக்ட். ஏண்டி அவதான் அப்படி பேசுறானே, நீ கூட சேர்ந்துட்டு பேசுற? ஆமா, சக்தி சொன்னதுல என்னமா தப்பு இருக்கு? மேகலா அக்கா நாளே அத்தைக்கு தேள் கொட்டின மாதிரி தான் இருக்கு. அவங்க வாயில விழுந்ததுனால தான் அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை. அந்த கோவத்தோட வீட்டு விட்டு போன அத்தை மறுபடியும் வந்தாலும் பேசி சித்திரவதை தான் பண்ணுவாங்க. சக்தி சொன்ன மாதிரி அது மேகலா அக்காவை தான் பாதிக்கும். ஏண்டி 3 பேரும் ஒரே மாதிரி பேசுறீங்க? ஏன்னா எங்க 3 பேருக்குமே வடிவத்தை மேல ஒரே மாதிரி அபிப்பிராயம் தான். எங்களை அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. ஏண்டி, நாளைக்கு உங்க அப்பா திரும்பி வந்து எங்க அக்கா எங்க, அவங்களையே வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்கன்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்றது?
கேப்பாரு நம்மள எல்லாரையும் நடு ரோட்ல தவிக்க விட்டுட்டு ஓடி போனார்ல, அப்புறம் அவர் கேக்குறதுக்கு என்ன தகுதி இருக்கு? திலகா, என்ன இது? வயசுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிக்கிற? அவ என்ன பேசினா பாத்தீங்களா? ஏண்டி, நீங்க என் வயித்துல பிறந்த பொண்ணுங்களாடி? கொஞ்சம் கூட சகிப்பு தன்மையே இல்லாம ஏன் இவ்வளவு கோவம் ஆத்திரமா இருக்கீங்க? பொண்ணு சொல்றேன் கேளுங்க. உங்க அப்பா அத்தை மட்டும் இல்லாம கண்மணியை கட்டிட்டு போன மாப்பிள்ள பூபதி வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே வருத்தமும் வேதனை இருக்கே தவிர ஒட்டு மொத்தமா எல்லாரும் மாதிரி வெறுப்பு கிடையாது. ஏமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நாளைக்கு அந்த பூபதி வந்து நான் பண்ணதெல்லாம் தப்புங்க, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அவன மாப்பிள்ளைய ஏத்துப்பியா நீ? ஆமா, கண்மணி கழுத்துல அவர் கட்டின தாலியும் சம்பந்தியமா இவளுக்காக படுற கஷ்ட நஷ்டத்தை நினைச்சா அவர் இன்னும் நம்ம வீட்டு மாப்பிள்ளன்னு தான் தோணும். அம்மா, நீ என்ன மறுபடியும் அடிச்சா கூட பரவாயில்ல, நீ பேசுற இந்த பேச்சு எங்களால துளி கூட ஏத்துக்க முடியாது. ஏன் தான் இந்த காலத்துல இன்னும் நீ இப்படி இருக்கியோ? அவன் உன் பொண்ணை ஒதுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காமா? அவனை நீ இன்னும் மாப்பிள்ளைய ஏத்துக்கிறனா அதுவும் அடி முட்டாள்தனம் தான். நீயும் ஏன் ஸ்தானத்துல இருந்து பார்த்தன்னா உனக்கு இப்படிதான் தோணும். எப்படியாவது புத்தி மாறி அவர் திருந்தி வரமாட்டாரா நினைப்போம். திலகா, உன் காலம் வேற, இவங்க காலமே வேற. உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு காலம் போற வார்த்தையாலேயே உன்னை சித்திரவதைப்படுத்தின உன் புருஷனையும் நாத்தனாரையும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தவன் நீ. ஓ அளவு சகிப்புத்தன்மையெல்லாம் இவங்க கிட்ட எல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாதுமா. அம்மாவோட பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நியாயம்னு சொல்றியா பாட்டி? அவங்க உங்க நியாயம் அவங்க உங்களுக்கு தான் தெரியும், அது மத்தவங்களுக்கு தெரியாது கீர்த்தனா. ஆமா, அவங்க எல்லாம் நம்மள புழுவ நினைச்சு தொடர்ந்து அசிங்கப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதை கேட்டுட்டு அவங்களுக்கு நம்ம அடிமையாவே இருப்போம். பாட்டி, நீயும் சரி அம்மாவும் சரி, உங்க ரெண்டு பேரோட யோசனையும் ரொம்ப ரொம்ப பழசாவே இருக்கு. உங்க ரெண்டு பேரோட எண்ணம் எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம குழி தோண்டி புதைச்சுக்கிற மாதிரி இருக்கு. ஏன் தான் நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்களோ? உங்களெல்லாம் ஏய் நிறுத்தடி, ஏண்டி இப்படி கத்துற? நீ இப்படி பேசுறதெல்லாம் நல்லா இல்ல. இத பாரு சக்தி, நீ எல்லாத்துக்கும் இப்படி ஆத்திரமாவும் கோவமாவும் இருக்காத. அதுவும் வயித்துல விளையாடுற குழந்தைக்கு நல்லது இல்ல. நீ புள்ளத்தாச்சி பொண்ணுங்கிறதையே அப்பப்ப நீ மறந்துடுற. கடவுளே, இத்தனை நாள் வேற வேற பிரச்சனைகளால இது எல்லாரும் மறந்திருந்தாங்க. உண்மை தெரியும் போது இன்னொரு பூகம்பம் வராம இருக்கணும். என்ன என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மாமாவும் அத்தையும் திவாகரும் என்ன வெறுத்துடாம இருக்கணும். வீட்டுக்கு போனதும் உண்மையை சொல்லிட வேண்டியதுதான், வேற வழியே இல்லை. உள்ள போய் அந்த கைதை கூட்டிட்டு வரேன். ஐயா வந்துடுவாரு, கவனமா இருக்கு. கவனமாரியா? ஏன்பா கோகுல், இன்னும் நேரமாகுமா? இல்லைப்பா, சீக்கிரம் கூட்டிகிட்டு வர சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிப்பா. அப்பா, ஒரு சின்ன விஷயம், அவன் முன்னாடி எமோஷனல் ஆகிடாதீங்கப்பா, ஏன்னா அவன் மனசு விட்டுருவான். சரிப்பா. எப்படிடா இருக்க? அப்பா ப்ளீஸ் பா, சொன்னா கேளுங்க, அழாதீங்க. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எப்படி இருக்காங்கப்பா? நல்லா இருக்கப்பா. மேகலா? மேகலா ஒண்ணு கண்ணை முழிக்கலப்பா. உங்க அம்மா மேகலா பக்கத்திலே உட்காந்துருக்கா. டே விஸ்வம், நீ தைரியமா இருடா. உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரியுதுடா. கொஞ்ச நாள் தான்டா, நீ நிச்சயமா வெளியே வருவ. ஆமாப்பா, உனக்கு எந்த கஷ்டமும் வராதுப்பா. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. கமிஷனர் எனக்கு ரொம்ப தைரியம் சொல்றாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னு அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கன்னு ஜெயிலர் சொன்னதை நான் கேட்டேன்ப்பா.
உங்களுக்கு ஏதாவது தெரியுமாப்பா? அதை ஏன்டா கேட்குற? எல்லாம் அந்த ராஸ்கல் தியாகு பண்ண வேலை தான்டா. ஒரு பத்திரிக்காரனை செட்டப் பண்ணி கமிஷனர் மேலே பொய்யான பழியை போட்டு அவர் அநியாயமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்கடா. என்ன சொல்றீங்க? அந்த தியாகு ஒரு கிரிமினல் போலீஸ் கமிஷனர் எப்படிப்பா முடியும்? திட்டம் போட்டு பண்ணியிருக்கான்ப்பா. எப்படி உன் மேல திட்டம் போட்டு கொலைப்பழியை சுமத்தினானோ அதே மாதிரி தான் எப்படியாவது தியாகுவை மேகலா கேஸில் வீண்பழி சுமத்தி உள்ள தூக்கி போடுறதுக்கு கமிஷனர் முயற்சி பண்ணுறாரு. அதுக்காக ஒரு டாக்டரை செட்டப் பண்ணாருன்னு எல்லாரும் நம்புற மாதிரி ஒரு பிளான் பண்ணி அந்த கமிஷனரே மாட்ட விட்டான்ப்பா. ஒரு போலீஸ் கமிஷனரையே பிளான் பண்ணி மாட்ட விட்டுருக்கான்னா அவன் எப்பேற்பட்ட கிரிமினலா இருப்பான்? அவன் ரொம்ப மோசமானவன்னு உன் விஷயத்திலே தெரிஞ்சுக்கிட்டப்பா. நீ கவலைப்படாதப்பா. ரொம்ப திறமையான லாயரை ஏற்பாடு பண்ணிருக்கு. உன்னை நிச்சயமா அவர் ஜாமீன்ல வெளியில கொண்டு வந்துடுவார். நான் என்ன பத்தி கவலைப்படலப்பா, மேகலாவை பத்தி தான் கவலைப்படுறேன். ஒரு கமிஷனருக்கே இப்படி ஒரு பிரச்சனையை உண்டாக்குறவன் என் மேகலாவை ஏதாவது பண்ணிட்டு. மேகலா ஆஸ்பத்திரியில் பத்திரமா இருக்காப்பா. அவளுக்கு ஒன்றும் ஆகாது. மேகலா கண்ணை முழிச்சு உண்மையை சொல்லுவா. அப்படி சொன்னாதான் நீ நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமாண்டா விஸ்வம், நிச்சயம் மேகலா எழுந்திரிச்சு நடந்த உண்மையை சொல்வா. தியாகு அப்ப நிச்சயம் மாட்டிப்பான். மேகலா புழைச்சி எந்திரிக்கணும்னா அந்த தியாகு உயிரோட இருக்கக்கூடாது. என்னை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போகும்போது எப்படியாவது தப்பிச்சு போய் அந்த தியாகு கதையை முடிச்சிடுறேன். என் மேகலாவுக்காக நான் இதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே இல்லை. என்னப்பா அமைதியாயிட்ட? என்ன யோசிக்கிற? மேகலா விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்கப்பா. நான் இருக்கிற வரைக்கும் மேகலாவுக்கு தியாகுவால எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். ஹேய், என்னடா ஒரு மாதிரியா பேசுற? ஜெயிலுக்குள்ள இருந்து நீ என்னடா பண்ண முடியும்? என்ன அதானே, நீ என்னப்பா பண்ணுவ? நான் மனசுல பிரார்த்தனை பண்ணுவேன்பா. மேகலாவுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு பிரார்த்தனை பண்ணுவேன்பா. என் பிரார்த்தனை கண்டிப்பா மேகலாவை காப்பாத்தும்பா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. உண்மைதான் விஸ்வம். மனசார செய்யற பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம்பா. டேய் கோகுல், கொஞ்சம் கவனிச்சுக்கடா. ஏய், இதெல்லாம் நீ சொல்ல மாடா. தம்பி கவலைப்படாத, நான் உள்ள பார்த்துக்கிறேன். போ, டைம் முடிஞ்சு போச்சு. போ சார், நீங்க கிளம்புங்க சார். ஐயா வர நேரமாச்சு, கிளம்புங்க. சரிங்க சார். சரிங்க. பாப்பா. டேய் நீ தைரியமா பார்த்துக்கடா. அப்பா அழாதீங்கப்பா, எனக்கு ஒன்றும் ஆகாது. சரியாப்பா? டேய் மேகலா பார்த்து சரிடா. வரப்பா. பெத்த புள்ளைய பார்க்கறதுக்கே பர்மிஷன் வாங்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்துப்பா. அப்பா அழாதீங்கப்பா, இது நடந்து போச்சு. வாங்கப்பா வாங்கப்பா. என்னம்மா இவ்வளவு நெய் ஊத்துனா எப்படி சாப்பிடணும்? டேய் சாப்பிடுறா, வாய்க்கு ருசியா சாப்பிட வேண்டாமா? வளர்ற புள்ள நீ. என்னது வளர்ற புள்ளையா? அவன் வளர்ந்து முடிச்சிட்டாமா? யாருங்க சொன்னது? அவன் இன்னும் வளர்ற புள்ளதான். துர்கா, 21 வயசோட ஒரு மனுஷனுடைய எலும்பு வளர்ச்சி, உடல் வளர்ச்சி எல்லாமே நின்னு போயிடும். அதுக்கு அப்புறமா வளர்றது 3 விஷயங்கள் தான். தலைமுடி, நகம், அப்புறம் தொப்பை. இப்போ உன் பிள்ளைக்கு ஊத்தினிய நெய், அது ஒண்ணு போதும் அவன் தொப்பை வளர்றதுக்கு. சொல்லுங்கப்பா. வேணாம்னு சொல்றேன். ஊத்திட்டே இருந்தா அப்புறம் எப்படிமா? டேய், உலகத்திலேயே இட்லிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் எது தெரியுமா? மிளகா பொடியும் நெய்யும் தான். அது சரி. துர்கா, ஒரு வயசுக்கு மேல ருசி பார்த்து சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது இல்லம்மா. இனிமே உன் பையன் மேல அன்பை பொழியறான்னு சொல்லிட்டு நெய்யை இப்படி ஊத்துனேன்னு வச்சுக்குவேன், கொலஸ்ட்ரால் எகிரிரும். உங்க வாத்தியார் புத்திய சாப்பாட்டுலயும் காட்டணுமா? டேய் திவா, இவர் பேச்ச இவர்கிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்டே கேட்க மாட்டாங்க. அதனால நீயும் கேட்க வேண்டாம், சரியா? அது சரி. கட்டின பொண்டாட்டி நீயே கேட்க மாட்டேங்கிற, அப்புறம் வேற யாரு? என்ன சிரிப்பு சத்தம் வாசல் வரைக்கும் கேக்குது? திவா சாப்பிட்டுட்டு இருந்தா, சும்மா எல்லாரும் ஜோக்கா பேசிட்டு இருந்தோம். என்னக்கா ஆளே காணோம்? பயங்கர பிஸிடா. உங்க மாமா வேற ஊட்டி கொடைக்கானல் ஒரே ட்ரிப்பு தான். ஐயோ அப்படியா? ஆமா சித்தி, எங்க சக்தியை காணோம்? அவங்க தாத்தா இறந்து போயிட்டாங்கல்ல, அவ அக்கா வேற ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. அதனால
அங்க யாரும் இல்ல, துணைக்கு போயிருக்கா. நான் கூட கேள்விப்பட்டேன். ஆமா, நம்ம சக்திக்கு ஏன் இன்னும் வளகாப்பு பண்ணாம இருக்கீங்க? எல்லாத்துக்கும் நேரம் வரணும்ல. இப்பவும் அவளுக்கு பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி ஒரு 3-4 மாசம் இருக்காது. ஆனா இன்னும் வயிறு வெளியே தெரியவே இல்லையே. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, அது சில பேரோட உடல்வாகு. அதுவும் இல்லாம வயித்துல ஆம்பளை பிள்ளையா இருந்தா கொஞ்ச நாளைக்கு வயிறு தெரியாம தான் இருக்கும். சித்தப்பா, நான் உங்ககிட்ட கூட என் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கொடுத்தேன்ல, அது வேணும். எடுத்து தந்துறேன். சாப்பிடு. இல்ல சித்தி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். துர்கா, என்ன என்னது மருந்து மாத்திரை எல்லாம் இருக்கு? என்ன மாத்திரைன்னு பாருங்களேன். இது சக்திக்கு டாக்டர் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். இதையே இங்க வச்சுட்டு போயிருக்கா? என்ன சொல்றீங்க? அப்போ அவ மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிடாம தான் இருக்காளா? என்ன திவா இது? தெரியலையம்மா. அது சரி, உங்க மருமகளை புள்ள பெக்க ஒத்துக்க வைக்கிறதுக்கே நீங்க எல்லாரும் உண்ணாவிரத போராட்டம் நடத்துனீங்க. அதுக்கப்புறம்ல அவ சம்மதிச்சா? அந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் புள்ளைய பத்தின அக்கறை இப்படிதான் இருக்கும். புஷ்பா, அப்படியெல்லாம் பேசாதம்மா. அவங்க வீட்டில் எவ்வளவோ பிரச்சனை. சக்தி இதை மறந்துட்டு கூட போயிருக்கலாம். துர்கா, இந்த மருந்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கோ. நாளைக்கு மேகலா போய் பார்த்துட்டு அப்படியே சக்தி கிட்ட இந்த மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வந்துடலாம். உன் சர்டிபிகேட் உள் ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். பாத்தியா சித்தி, பொண்டாட்டிய பத்தி ஒரு வார்த்தை சொன்ன உடனே எப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி எந்திரிச்சு போறான் பாரு. சரி, விட்டு.